நம்முடைய அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு முன்னே இருக்கின்றது. அந்த வாய்ப்பை ஒரு முயற்சியாக மேற்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி தான் இது தீர்வு பாலம். மனித நாகரிகத்தினுடைய அடிப்படையே உணவு, உடை, உறைவிடம்ங்கிறதாகத்தான் இருந்தது. புராதன பொது உடைமை சமூகத்திலிருந்து நாம் நீண்ட தூரம் பயணித்து வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் உழைக்கும் மக்களினுடைய அந்த உறைவிட தேவைகள், மற்ற தேவைகள் எல்லாம் ஏதோ ஒரு சமூகத்திடம் மாட்டிக்கொண்டே இருக்கின்றது. அதை போக்குவதற்கு தான் அரசுகள் பல முறை முயற்சி எடுக்கின்றன. அப்படிப்பட்ட முயற்சிகள் தான் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளோ அல்லது குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளோ. ஆனால் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் இன்றைய தினம் எப்படி இருக்கின்றது? பழுதடைந்து இடிந்து விழக்கூடிய சூழலில் இருப்பதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். உரியவர்களுக்கு செல்லவில்லை என்றும் குறை கூறுகின்றனர். அவர்களுடைய குறை, புகார் என்ன என்பதை பதிவு செய்யலாம். முதலாவதாக கடலூர் பகுதியில் நரிக்குறவர்களுக்கென கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளினுடைய நிலை என்னவாக இருக்கிறது? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடலூர் நகர பகுதிகளில் தெரிந்து கொண்டிருந்த நரிக்குறவர்களையும் திருப்பாப்புலியூர் ரயில்வே மேம்பாலத்திற்கு கீழ் தங்கியிருந்த நரிக்குறவர்கள் மீது தனி கவனம் செலுத்திய அப்போதைய மாவட்ட ஆட்சியர் ராஜேந்திர ரத்னு நரிக்குறவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கடலூர் அடுத்த திருமாணிக்குடி மலைப்பகுதிகளில் நரிக்குறவர்களுக்கு தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன. அதன் பிறகு கடலூருக்கு 4 ஆட்சியர் மாறிய நிலையில் கடந்த 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கடலூர் மாவட்டத்தையே உலுக்கிய தானே புயலால் பாதிக்கப்பட்ட நரிக்குறவர்களின் குடியிருப்பை யாருமே கண்டுகொள்ளவில்லை. மின்சாரம் துண்டிக்கப்பட்டு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் இருந்த நரிக்குறவர்கள் மீண்டும் திருப்பாப்புலியூர் ரயில்வே மேம்பாலத்திற்கு கீழ் குடியமர துவங்கினர். இவர்களை தொகுப்பு வீடுகளுக்கு திருப்பி அனுப்ப காவல்துறையை வைத்து விரட்டியடித்த மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை. நிறைய பேர் இங்க இருக்க முடியாம எல்லாம் வீட்டை பூட்டிட்டு எல்லாம் கடலூருக்கு போயிட்டாங்க. எல்லாம் பிளாட்பாரத்தில் மறுபடியும் அங்கே முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே மீண்டும் போய் அதே மாதிரி பிளாட்பாரத்திலே கிடக்குறாங்க. அங்கே அந்த ஊசி மணி, பாசி மணி அந்த பஸ் ஸ்டாண்டில் விற்று பொழைச்சின்னு கிடக்குறாங்க. எங்களுக்கு இங்கே நிலையா தங்குறதுக்கான எந்த விதமான வசதியும் கிடையாது. அது யாச்சும் ஒரு வசதி செஞ்சு கொடுக்குற மாதிரி தாய்முடன் கேட்டுக்கிறோம். பின்னர் பல முறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதற்கிடையில் இந்த குடியிருப்பு பகுதியை சுற்றியுள்ளவர்கள் மது போதையில் குறவரின பெண்கள் என்றும் பாராமல் தொடர்ந்து இவர்களுக்கு பாலியல் தொல்லை தருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் காவல்துறை அடித்து உதைத்தாலும் பரவாயில்லை என்று மேம்பாலத்திற்கு கீழ் தஞ்சம் புகுந்தனர். வீட்டில் தனியாக படுக்க முடியல. எல்லாம் சாரையெல்லாம் எடுத்துக்கிட்டு பிரியாணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு மேலே வந்துடுறாங்க. மேலே எல்லாம் சாரையம் குடிக்கிறாங்க, பொம்பளை கேட்குறாங்க. எங்களுக்கு பயமாக இருக்குது. வீட்டில் படுக்க முடியல. புள்ளங்குட்டி வச்சுக்கிட்டு பூட்டின்னு படுக்கிறதா இருக்குது. அவங்க மிரட்டுறாங்க, டூரி மிரட்டுறாங்க, கதுவெல்லாம் ஒடிக்கிறாங்க, என்னென்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க. எங்களுக்கு பயமாக இருக்குது. எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரியா என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு மீண்டும் காவல்துறையின் அச்சுறுத்தலால் தங்களின் குடியிருப்புக்கு செல்ல தயங்கிய நரிக்குறவர்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அவரது வாகனத்தின் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய சார் ஆட்சியர் ஜான்டான் வர்கீஸ் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அவரின் உத்தரவின் பெயரில் இவர்களுக்கு மின்சாரம் அளிக்கப்பட்டது. ஆனால் சில சமூக விரோதிகள் தெருவிளக்குகளை உடைத்து அப்பகுதியை இருளில் வைத்துள்ளனர். மேலும் சமூக விரோதிகளால் இரவு நேரங்களில் குறவரின பெண்களுக்கு ஏற்படும் அநீதிகளை நினைத்து நரிக்குறவர்கள் குமுறுகின்றனர். அது மட்டுமின்றி கடந்த 8 ஆண்டுகள் தண்ணீர் இல்லாமல் நெடுந்தொலைவு சென்று தண்ணீரை எடுத்து வருகின்றனர். இவர்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுவதை அறிந்த சமூக ஆர்வலர்கள் தானாக முன்வந்து மோட்டாரை பழுது நீக்கி சரி செய்துள்ளனர். ஆனால் அதனையும் சமூக விரோதிகள் வீணாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதுவரை இத்தீய செயல்களில் ஈடுபடும் சமூக விரோதிகள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். சசிகுமார், நியூஸ் 7 தமிழ், கடலூர். சமூக சமநிலையின்மையை போக்குவதற்காக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் தான் இந்த மாதிரியான வீடுகள் கட்டி கொடுப்பது. ஆனால் அதிலேயும் பிரச்சனைகள் இருப்பது நிச்சயமாக சரியானதாக இருக்க முடியாது. மாநிலம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்காங்க. கோவையிலிருந்து ஷெர்லி, சென்னையில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டி மற்றும் குடிசை மாற்று வாரியத்தினுடைய அலுவலக பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் கிருத்திகா, திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் இணைஞ்சிருக்காங்க. கோவையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய ஷெர்லி, நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி என்ன? அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன? குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளினுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்குது? உரிய பயனாளிகளிடம் அது சென்று சேர்ந்திருக்கிறதா? பதிவு செய்யலாம்.
வணக்கம் தேவேந்திரன். நம்ம இப்போ இருக்கக்கூடிய பகுதியானது கோவை அம்மன் குளம் பகுதியில் இருக்கும். இங்கே பார்த்தோன்னா சுமார் 722 குடியிருப்புகள் ஆனது கட்டப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தோன்னா புறம்போக்கில் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல குடியிருப்பை அமைத்து தர வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணமாக இந்த குடிசை மாற்று வாரியம் இவர்களுக்கான இந்த குடியிருப்புகளை கட்டி கொடுத்திருக்கு. ஆனால் இந்த குடியிருப்புகள் பார்த்தோன்னா தரமானதாக கட்டி கொடுக்கப்படவில்லை என்பது இங்கே இருக்க மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. இந்த குடியிருப்பு பார்த்தோன்னா கடந்த 2014ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த குடியிருப்பில் பார்த்தோம்னா தற்போது அந்த பில்டிங் வந்துட்டு கீழே இறங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் மக்களால் இங்கே வைக்கப்படுது. குறிப்பாக பார்த்தோம்னா கடந்த 2012ஆம் ஆண்டு இந்த பில்டிங் ஆனது கட்டப்பட்டது. ஆனால் இதில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிடம் வந்துட்டு தரையில் இறங்கினது காரணமாக அந்த கட்டிடம் இடிக்கப்பட்டு மேலும் இந்த இருக்கக்கூடிய கட்டிடங்களில் பரிசோதனைக்கு பின்னர் இங்கே குடியமர்த்தப்பட்டனர் பொதுமக்கள். ஆனால் இங்கே மீண்டும் பார்த்தோம்னா இந்த பகுதி இறங்கி இருக்கிறது என்று பொதுமக்களின் குற்றச்சாட்டு இருக்கிறது. அதாவது இது வந்து ஒரு குளத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியாக இருப்பதன் காரணமாக இது தரமானது இல்லையோ என்ற அச்சமும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய ஒரு பிளாக்குகளுக்கு அருகில் பார்த்தோம்னா குடிநீருக்காக வைக்கப்பட்ட ஒரு டேங்கும் அமைந்திருக்கிறது. இந்த டேங்க் பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய அந்த வெயிட்டின் காரணமாக இது கீழே இறங்கக்கூடிய ஒரு சூழலும் நிலவுகிறது. இங்கு இருக்கிறது இந்த குடியிருப்புகளுக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு ட்ரைனேஜ் தான் இங்கே இருக்கு. நம்ம அங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த குடிநீர் தொட்டியானது இங்கே வைக்கப்பட்டதன் காரணமாக அதன் சுமை தாங்காமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரைனேஜில் இருக்க கழிவு நீர்கள் வீடுகளுக்குள் புகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இதை குறிப்பாக பார்த்தோன்னா இது எதை காட்டுது அப்படின்னா ஒரு கட்டமைப்பு சரியா இல்லாததான் காட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 500 லிட்டருக்கும் மேலே தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு தொட்டி இந்த பகுதியில் அமைந்திருந்தா இந்த இடம் இறங்குது அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு தரமான இடமா இருக்கும். அப்படி அமையக்கூடிய ஒரு அதிகப்படியான சுமையை இந்த பகுதியில் கட்டலாமா என்பது போன்ற கேள்விகளும் எழுகிறது. இது குறித்து இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடமே நம்ம பேசலாம். தேவேந்திரன் சார் வணக்கம். தற்போது இந்த பகுதியில் நாங்கள் நிறையா பார்த்தோம், நிறைய குற்றச்சாட்டுகளும் நீங்களும் முன் வச்சுருந்தீங்க. இப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது? கட்டமைப்பு வசதிகள், அதாவது இந்த தண்ணி டேங்க் எல்லாம் கீழே இறங்குது, பில்டிங்கும் கீழே இறங்கியிருக்க மாதிரியெல்லாம் தோணுதுன்னு சொல்லியிருக்கீங்களே, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இங்கே 2014 இந்த இடத்துக்கு வந்து எங்களை கொடுத்து அனுப்பிச்சாங்க. அங்கேருந்து இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த இடம் வந்து ஏற்கனவே குடிசை மாற்று வாரியத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டனால தண்ணி இருந்த பகுதி, பூமியை வெயிட்டு வச்சு இந்த இடம் தாங்காது. அதனால் வந்து இவங்களை கொண்டு வந்து கொடுத்தனால பல பிரச்சனை இங்கே வந்துகிட்டே இருக்குது. இந்த ஊரை சுற்றி சாக்கடையாக இருக்குது. இந்த இடத்த சுற்றியுமே பெரிய சாக்கடை இருக்கிறதுனால அதை மூடி போடாதனால சாக்கடை இது இருக்கிறதுனால தண்ணி கொசு அதிகமாக இருக்குது. கொசு இது அடிக்கிறது இல்லை. அப்புறம் பில்டிங் இதெல்லாம் வந்து சரியாக பராமரிக்கிறது இல்லை. பைப்புகளாக தரமான பொருள் வந்து கட்டாதனால இதாகுது. முதல் மெயின் பிரச்சனை இங்கே இந்த ஏரியாவில் தண்ணியே இல்லை. தண்ணி வந்து பெரிய சின்டாக்ஸ் வச்சு எங்களுக்கு கொடுக்குறனால உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் ஒரே இதில் கொடுக்குறாங்க. அது பாதி உப்பு தண்ணி நின்றுச்சுன்னா பாதி நல்ல தண்ணி வந்து கலந்துருச்சுன்னா ரெண்டு ஒன்றா வந்து கலக்கிறதுனால ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. மக்கள் இந்த 2000 மக்களும் வந்து இந்த தண்ணி உபயோகப்படுத்துறதில்ல. தண்ணி வந்து வெளியிருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. வெளியிருந்து எடுக்கிறவங்கன்னா 100 ஒரு ஆட்டோவுக்கு வந்து ஆட்டோ கொடுத்து போய் எடுத்துகிட்டு வர்றாங்க. 100 ரூபா 200 ரூபாய்க்கு 10 குடம் தான் கிடைக்குது. ஒரு குடம் தண்ணியோட விலை 10 ரூபா ஆகுதுப்பா. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. கொசு மருந்து இங்கே அடிக்கிறது இல்லை. கொசு ஏகப்பட்ட கொசுவாக இருக்குது. அப்புறம் இந்த 24 வீடு ஒரே பிளாக்கில் கொடுக்குறனால அதே வீட்டில் வந்து இலவாய் ஒரு வீட்டில் வந்து இலவாயிருச்சுன்னா அந்த இலவான 24 வீடுக்கும் 24 வீட்டுக்கும் அந்த இலவான மாதிரி தான் இருக்குது. அதுக்கு தனியாக சமுதாய கூட எங்களை கட்டி கொடுக்கல. நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுங்க, ஒரு நாள் கூட இங்கே வந்து ஒரு கலெக்டர் வந்து பார்த்ததில்லை. இவர் மந்திரி இங்கே வந்து பார்த்ததில்லை. ஒரு விஓஓ இங்கே இந்த ஏரியாவில் வந்து பார்த்ததில்லை. 2000 மக்கள் இங்கே குடியேறி வந்திருக்கிறோம். யாருமே எங்களை வந்து ஒரு நாள் வந்து பார்த்ததில்லை. அக்கா, இங்கே தண்ணீர் பிரச்சனைகள் இருக்குது. இதனால தோல் வியாதிகள்லாம் ஏற்படுறதாகவும் இங்கே நிறைய பேரை நாங்கள் சந்திச்சோம். எல்லாத்துக்கும் தோல் வியாதிகள் ஏற்பட்டிருக்கதா சொன்னாங்க. இது எதனால ஏற்பட்டிருக்கு, என்ன பிரச்சனைங்க? தண்ணி அதனால தாங்க. உப்பு தண்ணி நல்ல தண்ணி ஒன்றா குடித்தா என்ன ஆவாங்க? இங்கே வந்ததுலேருந்து வாரத்துக்கு 2 பேர் 3 பேர் இறக்குறாங்க. இது வரைக்கும் இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து 70 பேர் பக்கம் 80 பேர் பக்கம் இங்கே இறந்துருக்காங்க. தண்ணி தொட்டிகள்லாம் சுத்தம் பண்ணப்படுதா? இங்கே எவ்வளோ தண்ணி தொட்டிகள் இருக்குது? அதுக்கான முறையான தரமானதெல்லாம் வசதிகளை இங்கே செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கா? ஒன்றும் செஞ்சு கொடுக்கலைங்க. 20 தண்ணி தொட்டி இருக்குது. ஒரு நாள் வந்து யாரும் வந்து பராமரிக்கிறது இல்லை. நல்ல தண்ணி உப்பு தண்ணி ஒன்றா கலந்து வரனால தான் இந்த பிரச்சனைக்கு நிறையா வருது. இந்த 2 வருஷத்தில் 80 பேர் பக்கம் இறந்துருக்காங்க. வயசானவங்கெல்லாம் இந்த உடம்பு தாங்கிறதே இல்லை. 24 வீடு பில்டிங் ரொம்ப சூடாக இருக்குது. சரியாக பராமரிக்கிற பறதில்லை. தண்ணி மேலே சின்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன சின்டாக்ஸ், 2 வீட்டுக்கு ஒரு சின்டாக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சின்டாக்ஸில் வந்து தண்ணி 2 வீட்டுக்கு பத்தாது.
அப்புறம் நல்ல தண்ணி அதே இதில் வருது, குடிக்கவே முடியலைங்க. என்ன பண்ணுறது? பராமரிப்புக்கு நீங்க ஏதாவது ஏற்பாடு செஞ்சிருக்கீங்களா? நாங்கள் ஏற்பாடு செய்கிறதுன்னா நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருந்தோம், குடிசை மாற்று வாரிய அதிகாரிகிட்ட மனு கொடுத்துருந்தோம், மந்திரிகிட்ட மனு கொடுத்துருக்குறோம், இவர்கிட்ட கவுன்சிலர்கிட்ட சொல்லியிருக்கோம். யாரும் வந்து இங்கே சரியாக பராமரிக்கிறதே இல்லை. தற்போது தேவேந்திரன், இது அனைத்தும் பார்த்தோன்னா குடிசை மாற்று வாரியத்தினால கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் தான். இங்கே என்னன்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் தரமாக இல்லாத காரணத்தினால பார்த்தோன்னா அடிக்கடி பழுதாகக்கூடிய நிலை ஏற்படுது. குறிப்பாக பார்த்தோன்னா குடிசை மாற்று வாரியம் சார்பாக கட்டி கொடுக்க வீடுகள் பார்த்தோன்னா சுமார் 50 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு ரெக்கார்டாக இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இந்த வீடு கட்டி ஒரு 2 வருஷம் கூட ஆகலை. கிட்டத்தட்ட 2014 இங்கே மக்கள் குடி வர்றாங்க. இப்போவே இந்த பில்டிங் எல்லாம் இறங்கி இருக்க மாதிரி சூழல் ஏற்பட்டிருக்குன்னு இவங்க தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் அன்றாடம் தினக்கூலிகளுக்கு வீட்டு வேலைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு மக்களாக தான் இருக்கிறாங்க. அவங்களால இந்த பகுதியில் பராமரிக்க முடியாத ஒரு சில நிலை ஏற்படுது. குறிப்பாக பார்த்தோன்னா இங்கே இருக்க தண்ணி தொட்டிகள் எல்லாம் அந்த மொட்டை மாடியிலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது பார்த்தோன்னா நம்ம எளிதில் ஏறி அதை சுத்தம் செய்ய முடியாத ஒரு நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி தொட்டிகள் அமைக்கும் பொழுது அதை எளிதில் சென்று சுத்தம் செய்வதற்கான ஒரு வசதியையும் குடிசை மாற்று வாரியம் ஏற்படுத்தி தந்திருக்க வேண்டும். அதாவது எளிதில் அங்கே செல்ற மாதிரி. ஆனால் அந்த தொட்டிகளை சுத்தம் செய்வதற்கு அந்த மாடிக்கு செல்லக்கூடிய அளவுக்கு இங்கே படிகள் எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு ஏணியை வச்சு தான் அங்கே ஏறி போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக இங்கே பொதுமக்களால் சுத்தம் செய்ய முடியலை. வெளியிலிருந்து ஆளை அழைத்து இங்கே சுத்தம் செய்வதற்கான வசதிகளும் இவர்கள் இந்த மாதிரியான மக்களிடம் இல்லை என்பதை இங்கே குறைபாடு. இதன் காரணமாக இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு நச்சு மற்றும் புழுக்கள் அண்டி இருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகியும் அங்கே மேலே இருக்க தொட்டிகள்லாம் சுத்தம் செய்யப்படாமலே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த தொட்டியும் சுத்தம் செய்யப்படாமல் இருப்பதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கு, அநேக மக்களுக்கு இங்கே தோல் வியாதிகள் ஏற்பட்டு இருக்கிறது. சமீப காலமாக கடந்த வாரத்தில் கூட இந்த பகுதியில் அதிகப்படியான தோல் வியாதிகள் ஏற்படுவதாக குறித்து சில மாணவர்கள் இங்க இருக்கக்கூடிய தண்ணியை ஆய்வுக்கும் எடுத்து சென்றிருக்காங்க. இதன் மாதிரி பார்த்தோம்னா சுகாதார சீர்கேடு காரணமாக இங்க இருக்க மக்களுக்கு உடல் உபாதைகளும் ஏற்படுது. எனவே அரசு கவனத்தில் கொண்டு இந்த பகுதிகளை பராமரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த புகார்களை நம்ம குடிசை மாற்று வாரியத்திடம் ஒப்படைத்தால் அவர்கள் இதற்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அது அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் பார்த்துக்கணும்னு தெரிவிக்கிறாங்க. நிச்சயமா ஷெர்லி, ரொம்ப முக்கியமான தகவல்களை பதிவு செஞ்சிருந்தீங்க. குறிப்பா அதிகாரிகள் ஆய்வு செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சிருந்தீங்க. அதிகாரிகளோ ஆட்சியாளர்களோ புதிதாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடங்களுக்கு கூட சென்று ஆய்வு நடத்தல, அதுவே பழுதடைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தீங்க. நன்றி. தொடர்ச்சியாக சென்னையில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதிகளினுடைய நிலை என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திருவொற்றியூர் கிராமத்திரு பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் 336 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்கள் உள்ளன. இந்த பகுதியில் சுமார் 20 வருடங்களாக அவர்கள் வசித்து வருகிறார்கள். கட்டி கொடுத்து 17 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. 20 வருஷம் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே எங்களுக்கு பற்றாக்குறை தண்ணி பிரச்சனை தான். எங்களுக்கு சனிக்கிழமை புதன்கிழமை 3 டேங்கர் வருது. ஆனால் அந்த பற்றாக்குறையினால ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சண்டையாக தண்ணியால். இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களது வீடுகளில் மேல் தளத்தில் உள்ள சிமெண்ட் பூச்சுக்கள் பெயர்ந்து விடுகின்றன. அதே போன்று பால்கனி, ஜன்னல் போன்றவற்றின் சிமெண்ட் பூச்சுக்கள் பெயர்ந்து அவ்வப்போது விழுந்து விடுகிறது. இதில் வசிக்கும் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் கட்டிடம் உட்புறம் நல்ல நிலையில் இருப்பதால் அதனை உரிய முறையில் சீரமைத்தால் பல ஆண்டுகள் நீடித்திருக்கும் என்று குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை வைக்கிறார்கள். 16 வீடு இருக்கு மொத்தமா. அந்த 16 வீட்டுக்காகவும் ஒரே இடமே வருது. அந்த ஒரு இடம் வர்றது எடுக்கவே மாட்டேன்றாங்க. எப்போ வந்தாலும் சும்மா மட்டும் மேலாக்கா எடுத்துட்டு போறாங்க. பல்பெல்லாம் உடஞ்சிருக்கு, எல்லாமே இதுவாயிருக்கு, நாசனமா இருக்கு. அதனால செவ்வறு வேஸ்டா போகுது, எங்களுக்கு வீடு விட்டு போகுது செவ்வறு. ஆனால் அது நீங்க சீர் பண்ணினால சரியா இருக்கும். அதே பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு இருப்பதால் வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே 1 மணி நேரம் குடிநீர் வருவதால் அப்பகுதிவாசிகள் தண்ணீருக்காக மிகவும் சிரமப்படுகிறார்கள். இதனால் முறையாக குடிநீர் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் 1 நாள் மட்டுமே மோட்டார் அமைத்து தண்ணீர் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இங்கு மின்சாரம் வழங்காமல் மோட்டார் பயனற்று இருப்பதாகவும் குறை கூறுகிறார்கள். லாரியில் தான் வருது தண்ணி, வாரத்துக்கு ஒரு ட்ரிப் தான் எடுத்துன்னு வந்துடுறாங்க லாரி. அந்த தண்ணி நாங்கள் நம்ப முடியாது. நாங்கள் எல்லாம் வெளியே வேலைக்கு போயிடுறோம். திருப்பி சாயந்தரம் லாரியில் இந்த குழாயில் தண்ணி வந்தால் தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். வாரத்தில் ஒரு ட்ரிப் தான் எங்களுக்கு தண்ணி விட்றாங்க. எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது எங்களுக்கு. அதான் ஆளுக்கு ஒரு 10 வாரம் தான் அடிப்போம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்நிலையில் குழந்தைகள் விளையாடக்கூடிய இடத்தில் மின்சார பெட்டிகள் மற்றும் உயர்கள் மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதால் அதனை மின்வாரிய ஊழியர்கள் உடனே சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். உமாபதி, நியூஸ் 7 தமிழ், திருவொற்றியூர்.
திருவொற்றியூர் கிராமத்திரு பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் 336 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்கள் உள்ளன. இந்த பகுதியில் சுமார் 20 வருடங்களாக அவர்கள் வசித்து வருகிறார்கள். கட்டி கொடுத்து 17 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. 20 வருஷம் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே எங்களுக்கு பற்றாக்குறை தண்ணி பிரச்சனை தான். எங்களுக்கு சனிக்கிழமை புதன்கிழமை 3 டேங்கர் வருது. ஆனால் அந்த பற்றாக்குறையினால ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சண்டையாக தண்ணியால். இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களது வீடுகளில் மேல் தளத்தில் உள்ள சிமெண்ட் பூச்சுக்கள் பெயர்ந்து விடுகின்றன. அதேபோன்று பால்கனி, ஜன்னல் போன்றவற்றின் சிமெண்ட் பூச்சுக்கள் பெயர்ந்து அவ்வப்போது விழுந்து விடுகிறது. இதில் வசிக்கும் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் கட்டிடம் உட்புறம் நல்ல நிலையில் இருப்பதால் அதனை உரிய முறையில் சீரமைத்தால் பல ஆண்டுகள் நீடித்திருக்கும் என்று குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை வைக்கிறார்கள். 16 வீடு இருக்கு மொத்தமா. அந்த 16 வீட்டு காவாவும் ஒரே இடமே வருது. அந்த ஒரு இடம் வர்றது வந்து எடுக்கவே மாட்டேன்றாங்க. எப்போ வந்தாலும் சும்மா மட்டும் மேலாக்கா எடுத்துட்டு போறாங்க. பல்பெல்லாம் உடஞ்சிருக்கு, எல்லாமே இதுவாயிருக்கு, நாசனமா இருக்கு. அதனால செவ்வறு வேஸ்டா போகுது, எங்களுக்கு வீடு விட்டு செவ்வறு. அதனால நீங்க சீர் பண்ணினாலும் சரியா இருக்கும். அதே பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு இருப்பதால் வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே 1 மணி நேரம் குடிநீர் வருவதால் அப்பகுதிவாசிகள் தண்ணீருக்காக மிகவும் சிரமப்படுகிறார்கள். இதனால் முறையாக குடிநீர் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் 1 நாள் மட்டுமே மோட்டார் அமைத்து தண்ணீர் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இங்கு மின்சாரம் வழங்காமல் மோட்டார் பயனற்று இருப்பதாகவும் குறை கூறுகிறார்கள். லாரியில் தான் வருது தண்ணி, வாரத்துக்கு ஒரு ட்ரிப் தான் எடுத்துன்னு வந்துடுறாங்க லாரி. அந்த தண்ணி நாங்கள் நம்ப முடியாது. நாங்கள் எல்லாம் வெளியே வேலைக்கு போயிடுறோம். திருப்பி சாயந்தரம் லாரியில் இந்த குழாயில் தண்ணி வந்தால் தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். வாரத்தில் ஒரு ட்ரிப் தான் எங்களுக்கு தண்ணி விட்றாங்க. எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு அதான் ஆளுக்கு ஒரு 10 வாரம் தான் அடிப்போம். வேறு ஒன்றும் கிடையாது. இந்நிலையில் குழந்தைகள் விளையாடக்கூடிய இடத்தில் மின்சார பெட்டிகள் மற்றும் உயர்கள் மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதால் அதனை மின்வாரிய ஊழியர்கள் உடனே சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். உமாபதி, நியூஸ் 7 தமிழ், திருவொற்றியூர். சென்னையின் அடையாளங்களில் ஒன்றான ஹவுசிங் போர்டிலிருந்து நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டி இணைந்திருக்காங்க. செந்தில்குட்டி, நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய பகுதி என்ன, அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பதிவு செய்யலாம். அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் அருகில் இருக்கக்கூடிய வள்ளீஸ்வரம் தோட்டம் என்ற பகுதியில் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடிசை மாற்று அடுக்குமாடி குடியிருப்புகள் வீடுகளும் இருக்கிறது. இந்த பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கடந்த 30க்கும் மேற்பட்ட வருடங்களாக இங்கே வசித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதி 30 வருடங்களுக்கு முன்பாக ஒரு குடிசை பகுதிகளாக இருந்த பகுதி. இங்கே சிறு வணிகர்கள், மீன் வியாபாரிகள் இவர்கள் தான் அதிக அளவில் இருக்கிறார்கள். சிறுதொழில் செய்பவர்களும் வீட்டு வேலை செய்பவர்களும் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் இந்த பராமரிப்பு பணிகள் நடைபெறாத காரணத்தினால் இங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அனைத்துமே ஒரு செடிக்குள் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல மேற்கூரையாக இருக்க பகுதிகள் சீலிங் எல்லாம் அதிக இடங்களில் உடைந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இங்கு காண முடிகிறது. மேலும் இந்த பகுதிகளில் முழுவதுமே இது போன்ற ஒரு பிரச்சனை தற்போது நீடித்து வருகிறது. இதேபோல் வீடுகளுக்குள்ளாகவும் அதிக அளவில் பிரச்சனை இருந்து வருகிறது. இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்கு சிலர் இருக்கிறார்கள், அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ இந்த வீடுகளுக்கு பராமரிப்பு எப்படி இருக்கு? இங்கே இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரியத்தில் அதிகாரிகள் எப்படி செயல்பட்டு இருக்காங்க? வணக்கம் சார், என்னோட பேர் ஜெயச்சந்திரன். என்ன சொன்னால், இந்த பகுதி என்பது 1983 கட்டப்பட்டது பகுதி. கிட்டத்தட்ட 31 வருஷமாக அந்த பகுதி என்பது இருக்குது. இங்கே கூட எல்லாருமே சாதாரண மக்கள் தான், தினமும் வேலைக்கு செல்லக்கூடிய மக்கள் தான் இந்த பகுதியில் இருக்காங்க. ஆனால் என்ன சொன்னால், கடந்த 5 வருடங்களாக கவர்மெண்ட் குடிசை மாற்றம் போதிய நிதி ஒதுக்காதனால அனைத்து வீடுகளும் சீர் மோசமாக இருக்கக்கூடிய ஏற்பாடு, சீலிங் என்பது இடிஞ்சு வைக்கக்கூடிய ஏற்பாடு இருக்குது. பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துலேருந்து பல விபத்துகள் நடந்திருக்கு. இது வரைக்கும் 30 விபத்துகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 பேர் காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் கடந்த வாரத்தில் ஒரு குழந்தைக்கு அடிப்படுது. நம்முடைய சேனல் ரிப்போர்ட் நம்ம கொடுத்தோம். சேனலுடைய முயற்சி அடிப்படையில் அந்த வீடு கிளியர் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் என்னன்னு சொன்னால், கவர்மெண்ட் இன்னும் கூட நிதி ஒதுக்காமல் காலம் எடுத்தோன்னு இந்த குடிசை பகுதியினுடைய ஆட்காலம் கிட்டத்தட்ட முடிய ஸ்டேஜில் இருக்குது. அப்போ வரக்கூடிய இந்த கவர்மெண்ட் நிதி ஒதுக்கி புதிய வீடுகளை நம்முடைய உழவு சார் சொல்லக்கூடிய அளவில் அதிகமான வீடுகள் கிட்டத்தட்ட 400 ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம வீடு கட்டி தரணுக்கான உடனே முயற்சி எடுக்கணும்னு கேட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த நவம்பர் 17ஆம் தேதி நம்முடைய பகுதியினுடைய மக்கள் திரட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையில் போராட்டம் நடத்தணும். கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து போராட்டத்தில் மனு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த வாடகை என்பது 22 ரூபா என்பது இருந்தது.
ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து உடனடியாக வந்து 250 அதை உயர்த்திட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா வந்து 250 உயர்த்தும்போது நம்ம வந்து கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனால் வந்து நமக்கான பராமரிப்பு விஷயத்தை நம்ம பண்ணி கொடுத்து நாங்கள் உயர்த்தணும்ன்ற அந்த கோரிக்கை நம்ம வச்சோம். ஆனால் வந்து அது வந்து கவர்மெண்ட் அதை கேட்கல, கட்டணுன்றதை வந்து வற்புறுத்திருக்காங்க. நான் வந்து மக்கள் வந்து கடற்கான வேலையை இன்றைக்கி தொடங்கியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த பில்டிங் என்பது முழுவதும் பாதிப்பட்டிருக்கு. இன்றைக்கும் வந்து விபத்துகள் நடக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கும் மக்கள் வந்து அண்ணாந்து பார்த்துட்டு ஆபத்தான நிலையில் தான் இன்றைக்கி மக்கள் இருக்காங்க. எல்லா வீடுகளும் வந்து பாதிக்கப்பட்ட நிலையில் கவர்மெண்ட்டு குறிப்பாக குடிசை மாற்று வாரியம் வந்து எவ்வளோ செய்ய முடியும், இன்னும் ஒரு இடத்திற்குள்ளாத கூட இடித்து விட்டு புதிய வீடுகள் வந்து கட்டுவதற்கான முயற்சி வந்து பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் சார். அதாவது இந்த பகுதியின் வெளிப்புற பகுதி அனைத்துமே வந்து சிதிலமடைந்த நிலையில் இருக்கிறது. பராமரிப்பு பணிகள் முற்றிலுமே 15 வருடங்களுக்கு மேலாக மேற்கொள்ளப்படாத நிலையில் வீடுகளுக்குள் எப்படி இருக்கிறது என்பது குறித்த ஒரு பார்க்கலாம் இப்போது. அதாவது இங்கு இருக்கக்கூடிய மின்சார ஒயர்கள் என்பது அருந்த நிலையில் காணப்படுகிறது. மேலும் குழந்தைகள் இந்த பகுதியில் அதிகமாக வசிக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால் இந்த பகுதிகளில் மின்சார ஒயர்கள் வந்து தாழ்ந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இது மூடிய நிலையில் கூட இல்லை. இது போன்ற ஒரு அலட்சிய போக்கோடு தான் இந்த குடிசை மாற்று வாரிய வீடுகள் வந்து பராமரிக்கப்பட்ட நிலையில் உள்ளது. அதே போல இங்க இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் பார்க்க போனால் மேல் ஏறக்கூடிய ஒரு ஆபத்தான உடைந்த நிலையில் தான் இருக்கிறது. இதையெல்லாம் வந்து சரி செய்யாத நிலையில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியை பயன்படுத்தி வருகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய செவர்கள், அதாவது இங்க இருக்க இந்த பால்கனியாக இருக்கட்டும், இந்த பால்கனி அனைத்துமே வந்து உடைந்த நிலையில் விரிசல் விட்ட நிலையில் காணப்படுகிறது. இந்த பால்கனியில் நின்று அவர்கள் நிற்பது கூட உட்காருவதற்கோ அமர்வதற்கோ ஏற்ற வகையில் இல்லாத நிலையில் அவர்களாகவே இந்த கீறல்கள் அனைத்துமே சரி செய்து வரக்கூடிய சூழ்நிலை தான் இந்த பகுதியில் காண முடிகிறது. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் நாம் சென்று பார்க்கலாம். அந்த வீடுகளுக்குள் எப்படி இருக்கிறது, அதாவது கழிவு நீர் என்பது மேல் பகுதியில் தங்கி கீழே இருக்கக்கூடிய வீடு வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த குடிசை மாற்று வாரிய பகுதியில் இருக்கிறது. இதன் காரணமாக மேல் பகுதியில் இருக்கக்கூடிய சீலிங்கள் அனைத்துமே எப்போது விழும் என்ற ஒரு அச்சத்தோடையே இந்த மக்கள் வந்து வாழ்ந்து வருகிறார்கள். இந்த வீட்டிற்குள் நாம் பார்க்கலாம். வாங்க. அதாவது மேல் இருக்கக்கூடிய இந்த சீலிங் அனைத்துமே இப்போது உடைந்திருப்பதை நாம் காண முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தால் தெரியும். அதே போல் இங்கே இருக்க சைடு சுவர்கள் அனைத்துமே கழிவு நீர் வந்து மேலிருந்து வரக்கூடிய நீர் வந்து மழை நீராகட்டும் கழிவு நீராகட்டும் அனைத்தும் கீழிறங்கி வரக்கூடிய நிலையில் இங்கு இருக்கக்கூடிய சுவர்கள் மேல் இருக்கக்கூடிய சீலிங் அனைத்துமே எப்போது விழும், அவர்கள் ஒரு ஆபத்தான நிலையில்தான் இந்த பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள். அதுபோன்ற ஒரு சூழ்நிலை தான் இங்கே பார்க்க முடிகிறது. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய வீட்டில் 3 வயது குழந்தையின் மீது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக அவர்கள் தலையில் வந்து இந்த சீலிங் உடைந்து விழுந்திருக்கிறது. இது வந்து ஒரு ஆபத்தான நிலையில் இந்த குடிசை மாற்று வாரியமானது இயங்கி வருகிறது. இதை சரி செய்வதற்கு அதிகாரிகளிடம் பல முறையிட்டும் அவர்கள் இதுவரைக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத சூழ்நிலை இருக்கிறது. இது குறித்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருக்கிற அவரிடம் கேட்கலாம். மேடம், இப்போ இந்த வீடு எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க, எப்படி பராமரிப்பு எப்படி இருக்குது? நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான் சார். நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே 83 இங்கே கட்டினாங்க. எந்த ஒரு அதிகாரியும் இங்கே வந்து எதையுமே பார்க்க மாட்டாங்க. நாங்கள் வாடகை கட்டலைன்னா சீல் வைக்க வருவாங்க. வேறு எதுக்குமே அவங்க இந்த வந்தது கிடையாது. ஒரு தண்ணி வரலையா எதுக்குமே வந்து நாங்கள் தான் போராடி எல்லாம் செய்வோம். நாங்கள் வேறு எதுவுமே செய்ய மாட்டோம். சுற்றி இருக்க சுற்றுப்புற பகுதிகளில் பராமரிப்பு எப்படி இருக்குது? ஸோ இந்த குப்பையெல்லாம் அள்ளுறாங்களா, இல்லை குடிநீர்லாம் எப்படி வசதியெல்லாம்? எதுவுமே கிடையாது சார். நாங்கள் தான் வந்து குப்பை அள்ளுறவங்களுக்கு தனியாக பைசா கொடுத்து அவங்களும் நாங்கள் செய்ய சொல்லுவோம். கரண்ட்டுக்கும் அதே மாதிரி தான். எதுக்குமே அதிகாரிங்க அதுக்குமே வந்தது கிடையாது. குடிசை மாற்ற ஏழைங்களே ஒதுக்கப்பட்ட இடம். ஆனால் இதுக்கு அதிகாரிங்களாம் வந்து செய்யவே மாட்டாங்க. நாங்களே தான் முயற்சி எடுத்து நாங்கள் தான் போராட்டம் பண்ணி நாங்கள் தான் செஞ்சுக்கிட்டு தவிர எந்த அதிகாரியும் வாடகை கட்டணம் மட்டும் அதிகாரிங்க வந்து சீல் வைக்க வருவாங்க. இபி பில் கட்டினா இபி பில் கரண்ட்டை பிடுங்க வருவாங்க. ஆனால் இங்கே வயர் தொங்குது. எந்த விதமான பராமரிப்பும் இங்கே சரியே கிடையாது சார். 83 கட்டினது இந்த வீடு 35 வருஷம் ஆச்சு. எந்த விதமான வெளியில் மட்டும் பூசி விட்டுட்டு போவாங்க. வீட்டுக்குள்ளே வந்து எதையுமே செய்யவே மாட்டாங்க. அப்படியே நாங்களே தான் பைசா கொடுத்து நாங்களே தான் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கமே தவிர அவங்களும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதிகாரம் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்ததும் கிடையாது. எல்லாம் வெளியில் வந்து சும்மா பூசிட்டு ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களோட கோரிக்கை இப்போ அரசுக்கு என்னவா இருக்கும்? எங்களுக்கு புதுசாக கட்டி கொடுக்கும் சார். இது மாதிரி ஹவுசிங் போர்டு வீடுனாலே வந்து குடிசை மாற்றம் 30 வருஷம் தான் வேல்யூ அதுக்கு. இது வந்து 35 வருஷம் ஆகிடுச்சு. ரொம்ப மோசமாக போச்சு. ஒன்றுத்துக்குமே சரி வராது. இனிமேல் பூசி கொடுத்தாலும் சரி வராது. நாங்கள் நடக்கும் போதே கீழ் வீட்டில் ஒழுகுதுங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ட்ரைனேஜ் மாற்றலை 30 வருஷம் ஆச்சு. ட்ரைனேஜ் பைப்பு மாற்றலை, ட்ரைனேஜ் ஒன்றும் அடப்பு எடுக்கல, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. மழை வந்தாலும் எங்களுக்கு கஷ்டம். தண்ணி வராது. மழை வந்ததுன்னா தண்ணி நிற்கும். சாக்காடு தண்ணி தான் உள்ளுக்குள்ளே தண்ணியில் வரும். ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். அதாவது எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அதனால் எங்களுக்கு இடித்து கட்டி கொடுத்து இப்போ புதுசுன்னு மாற்று இதுவும் எங்களுக்கு செய்யணும் அவங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய குடிசை மாற்று பகுதி
குடிசை மாற்று பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த வீடுகள் அனைத்துமே அடுக்குமாடி குடியிருப்பாக இருப்பதால் இங்கே இருக்கக்கூடிய மேல் இருக்கக்கூடிய சீலிங்கள் அனைத்தும் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நாம் தற்போது பார்த்திருப்போம். இதன் காரணமாக அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு இங்கே இருக்கக்கூடிய கீறல்கள் அனைத்தையும் சரி செய்யக்கூடாது, முழுவதுமாக இந்த கட்டிடங்களை இடித்து புதிய வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமா செந்தில்குட்டி, ரொம்ப முக்கியமான தகவல்களை சொன்னதோடு காட்சியும் படுத்தி இருக்கிறீங்க. இந்த குடிசை மாற்று வாரிய வீடுகள் அப்படிங்கிறதே சாலையோரத்தில் தங்கி இருக்கக்கூடியவங்க அல்லது குடிசைகளில் வாழக்கூடிய மக்கள் ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்காங்க, எப்பொழுது வேணாலும் எரியக்கூடிய நிலையில் அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக தான் குடிசை மாற்று வாரிய வீடுகள் கட்டி குடியமர்த்தப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அந்த வீடுகளில் இருக்கிறவங்களே ஒரு ஆபத்தான சூழலில் வாழ்கிறது நிச்சயமாக ஒரு சரியான ஒரு செயல் இல்லை. தமிழக மக்களை மிகவும் பாதித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம், தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்ட மிகச்சிறப்பான ஒரு திட்டம் குடிசை மாற்று வாரியம். ஆனால் அதனுடைய நிலை இன்று வேறு மாதிரியாக இருக்கின்றது. பல பிரச்சனைகளை குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு வாசிகள் சந்தித்து வருகின்றனர். இன்னும் பலரும் பயன்பெறாமல் இருக்கின்றனர். இது குறித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். பழனி பகுதியில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் எப்படியாக இருக்கின்றது, அங்கு இருக்கக்கூடிய தொகுப்பு வீடுகளினுடைய நிலை என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள முருகன் கோவிலில் ஆண்டு முழுவதும் வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்திக் கொள்வதற்காக நூற்றுக்கணக்கான நரிக்குறவை இன மக்கள் பழனியில் உள்ளனர். பல ஆண்டுகளாக பழனியில் வசித்து வரும் இவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் கட்டிக் கொடுத்துள்ள வீடுகள் மிகவும் மோசமாக உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பழனியை அடுத்துள்ளது பெத்தநாயக்கன்பட்டி ஊராட்சி. பெத்தநாயக்கன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தமிழக அரசு சார்பில் 130 தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டு அதில் 119 வீடுகள் நரிக்குறவர் இன குடும்பத்தினருக்கும் மீதமுள்ள வீடுகள் மற்றவர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளன. பழனி பக்கத்தில் பெத்தநாயக்கன்பட்டி 20 வருஷம் ஆச்சு வீடு கட்டி கொடுத்து, வீடெல்லாம் இடிஞ்சு விழுகுது. நாங்கள் எங்களால் இருக்க முடியல, எங்களால் வசதி இல்லை வீடை திருப்பி எடுத்து கட்டுறதுக்கு. எல்லாரும் வந்தாலும் பராமரிப்பு பண்ண மாட்டாங்க. அந்த வீட்டுகளுக்கு பிள்ளை வீட்டெலாம் போட்டு நாங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் படுத்துக்கிறோம், சாவடியில் போய் படுத்துக்கிறோம். குழந்தையெல்லாம் வந்து மழைக்கு பயமாக இருக்குது, எப்போ இடிஞ்சு விழுகும்னே தெரியாது, அந்த அளவில் வீடுகள் இருக்குது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் தற்போது மிகவும் சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் கீழே விழும் நிலையில் உள்ளன. மிகவும் சேதமடைந்த வீடுகளிலேயே நரிக்குறவர்கள் தங்கியிருப்பது குறித்து வேதனையும் அச்சமும் தெரிவிக்கின்றனர். கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை வீடுகள் இன்றி தாங்கள் பேருந்து நிலையம் மற்றும் பொது இடங்களில் தங்கி வந்த நிலையில் அரசு சார்பில் வீடு கட்டி தருவதாக தெரிவித்து பெத்தநாயக்கன்பட்டியில் வீடுகள் கட்டி கொடுத்தார்கள். வீடுகள் கட்டி தற்போது 20 ஆண்டுகள் ஆன நிலையில் தற்போது வீடுகள் மிகவும் சேதமடைந்து உள்ளன என்றும், வீட்டின் மேற்கூரை அவ்வப்போது இடிந்து விழுகிறது என்றும், சிறிய அளவில் மழை பெய்தாலே வீட்டிற்குள் தண்ணீர் தேங்கி விடுகிறது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். அதிகாரிகள் வந்தாங்க, பார்க்குறாங்க. நாங்களும் எத்தனை தடவை போட்டோ பிடிச்சி வீட்டுக்கு எத்தனை நெல்லி போட்டோ பிடிச்சி கொடுத்தோம். ஒருத்தர் வந்து ஒரு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த பழுது போன வீட்டிலே நாங்கள் தங்கி அப்புறம் அடைமழை பேஞ்சா இடிஞ்சு விழுந்துரும்னு சார் பயப்படுறோம். உயிருக்கு பயந்து இரவு நேரங்களில் வீடுகளுக்குள்ளே செல்வதில்லை என்றும், இதனால் பேருந்து நிலையம், வியாபாரம் செய்யும் இடங்களிலேயே தங்கிக் கொள்வதாகவும் தெரிவித்தனர். இதனால் இளம்பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் உள்ளிட்டவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். குடிநீர் பிரச்சனையும் தீராத தலைவலியாக உள்ளது. இதுகுறித்து பெத்தநாயக்கன்பட்டி ஊராட்சி மன்ற அதிகாரிகள், பழனி ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள், வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் என அனைத்து அதிகாரிகளுக்கும் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வீடுகளின்றி நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தபோது இருந்த நிம்மதி கூட தற்போது இல்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். அங்கே தோப்பு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மழை தண்ணி பெஞ்சா பிள்ளைகளை வச்சுட்டு படுக்க முடியல. நாங்கள் வந்து ரொம்ப மழை பெஞ்சிச்சுன்னா அங்கே படுக்க முடியாது. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் போய் படுக்கிறோம். பிள்ளைகளை கொஞ்சம் பிள்ளைகளை வச்சுட்டு இல்லை மண்ணு இன்னுமா உழுவுது வீட்டில் இருந்து. எங்கள் அதிகாரி வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து நினைத்த இடத்தில் தங்கியிருந்தவர்களை நாகரீக வாழ்க்கைக்கு திருப்புவதாக தெரிவித்து அழைத்து வந்த அரசு அவர்களின் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றாமல் இருப்பது வேதனை அளிக்கிறது. தமிழக அரசு அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமென்பதே அனைவரின் விருப்பமாகும். ஹரிஹரசுதன், நியூஸ் 7 தமிழ், பழனி.
பெரும் நகரங்களில் மட்டுமல்ல, கிராமங்களில் பேரூராட்சிகளில் இருக்கக்கூடிய குடிசைவாழ் மக்களினுடைய தேவைகளுக்காகவும் அவர்களுடைய உறைவிடத்திற்காகவும் கட்டப்படக்கூடிய தொகுப்பு வீடுகளினுடைய நிலை குறித்து பார்த்தோம். நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் இணைஞ்சிருக்காங்க. ஆல்வின், நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி என்ன? அங்கு இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளினுடைய தரம், நிலை எப்படியாக இருக்கிறது? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். தற்போது நாம் திருநெல்வேலி மாநகரத்திற்குட்பட்ட டவுன் பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட அந்த குடிசை மாற்று வாரியங்களுக்கான தொடர் அடுக்குமாடி குடியிருப்பில் தற்போது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் கட்டப்பட்டுள்ள வீடுகள் என்பது பெருமான இட வசதி இல்லாமல் வெறும் சிறு அறைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறு அறைகளுக்குள் 3 முதல் 4 குடும்பங்கள், ஏன் 7 குடும்பங்கள் கூட இந்த இடத்தில் வசிப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நாம் பார்க்கக்கூடிய வீடு இதுதான். இந்த வீட்டில் தான் ஏறத்தாழ 3 குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இதுதான் அவர்கள் வசிக்கக்கூடிய சிறிய அறை. அதனுடைய அருகிலே ஒரு கழிவறை, அதனுடைய அருகிலே ஒரு சிறிய அளவிலான ஒரு சமையல் அறையும் இருக்கிறது. இப்படியாக இந்த சிறிய வீடு தான் தற்போது இவர்கள் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வீடாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறிய வீட்டில் வெறும் ஏறத்தாழ ஒரு சிறிய குடும்பமே தங்களுடைய அன்றாட வாழ்வை நடத்துவதற்கு ஒரு கடினமான விஷயமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் 3 குடும்பங்கள் வசிப்பதாக இந்த குடும்பத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இது தரப்பில் அரசுக்கு பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்டும் தங்களுக்கு போதுமான இடவசதிகளை செய்து தரவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று திருமணமான பின்பு தங்களுடைய குழந்தைகள் ஏறத்தாழ 3 பேருக்கு திருமணமாகிறது என்றால் அந்த 3 பேரும் இந்த வீட்டில் தான் தங்க வேண்டும், அப்படி ஒரு நிலை என்பது இருக்கிறது. இவர்கள் தொடர்ந்து இன்னும் இந்த ஏறத்தாழ 17 ஆண்டுகள் ஆகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த குடிசை மாற்று வாரியம் என்பது கட்டப்பட்டு 17 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் 3 ஆண்டுகளில் இது இவர்களுக்கான வீடுகளாக மாற்றப்படும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் போதிய பராமரிப்பு, போதிய இடவசதி இல்லாத ஒரு கருத்தை இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவர்களோடு பேசலாம். அம்மா வணக்கம். இங்க எத்தனை வருஷமா இந்த இடத்துல தங்கி இருக்கிறீங்க? இப்ப வசிக்கிற வீடு எந்த அளவுக்கு ஒரு வசதியா இருக்கு? உங்களுக்கு போதுமான வசதியோட இருக்குதா? வசதியே கிடையாது சார், வசதியே இல்லை. எனக்கு ஒரு 3 பொண்ணுங்க. நான் கட்டி கொடுத்ததில் அவள் வேலை வெட்டி இல்லை, என் கூட தான் இருக்காங்க. படுக்க வைக்க ரொம்ப வசதி கம்மி. உட்காந்து பேசக்கூட முடியாது. தண்ணி வசதி கிடையாது. ரொம்ப வசதி, வீடு வசதி கிடையாது. திருமணமான பின்பு, திருமணம் ஆனதுக்கு அப்புறமா உங்க குழந்தைகளோட இருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. அப்படி வாழ்வதற்கு ஏற்ற இடமா இந்த இடம் இருக்கா? போதுமான வசதியில இருக்கா? வசதி எல்லாம் கிடையாது. வசதி கிடையாது. எல்லாம் ஒரே இதில் தான் இருக்கும். வசதி அவங்க பேசுறதுக்கு வசதி கிடையாது. நாங்கள் உட்காந்து பேசுறதுக்கு வசதி கிடையாது. நிம்மதி வாழ்க்கை கிடையாது. எங்க காலம் முடிஞ்சது. பிள்ளைய காலத்துக்கு அவங்களுக்கு உட்காந்து பேசுறதுக்கு கிடையாது. இடம் வசதி இல்லை. நிச்சயமாக ஒரு திருமணம் என்றால் அது ஒரு ஆணும் பெண்ணும் மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். ஒரே இல்லத்தில் 3 பேர் வசிக்கின்ற போது ஒரு கணவன் மனைவி மகிழ்ந்திருக்கக்கூடிய இடமாக இப்போது இருக்கக்கூடிய இடம் இல்லை என்ற ஒரு மன ஆதங்கத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் இந்த இருக்கக்கூடிய பகுதி மக்களோடு பேசலாம். ஐயா வணக்கம். நீங்க இந்த குடியிருப்புல எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? இங்க உங்களுக்கான வசதிகள் எந்த அளவுக்கு இருக்கு? நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறேங்க. நான் குடிசையில் இருந்தேன் முன்னாடி. அப்புறம் குடிசை மாற்று வாரியம் கட்டி கொடுத்தாங்க. இதில் 99 கட்டி கொடுத்து அதாவது ஏகப்பட்ட இடம் இருந்துச்சு. கவர்மெண்ட்டே வாங்கி கொடுத்தாங்க. அந்த இடத்த பூராமே அவன் சுருக்கி கட்டி கிட்டத்தட்ட 10க்கு 9 இடத்துல இன்றைக்கி பிள்ளைகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. அவங்களுக்கு நான் வீடு எங்கே போகணுன்னு தெரியல. இப்போ நான் கஷ்டப்பட்டு, நான் கூலி வேலைக்காரன். ஏன்னா கஷ்டப்பட்டு தான் சம்பாத்தியம் பண்ணணும். சம்பாத்தியம் பண்ணி தான் அந்த வீட்டை வாங்கணும். நான் வெளியே இல்லைன்னா இந்த வீட்டிலலாம் நாங்கள் தங்க முடியாது. இது இன்னும் கொஞ்ச நாளில் போனோன்னா இந்த பில்டிங் பூராமே நிச்சயமா ஆல்வின், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நெல்லையிலிருந்து நீங்கள் அளித்த தகவல்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக சென்னையிலிருந்து எந்த மாதிரியான சூழல் இருக்குது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஹவுசிங் போர்டு மக்களினுடைய வாழ்க்கை நிலை எப்படியா இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகள் எப்படியா இருக்குது, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னையை பூர்வீகமாக கொண்ட மக்கள் குடிசை பகுதிகளில் அதிக அளவில் வாழ்ந்து வந்தனர். அத்தகைய குடிசை பகுதிகளில் அடிக்கடி தீ விபத்துகள் ஏற்படுவதும் இயற்கை சீற்றங்களாலும் வீடுகளை இழந்து தவிக்கும் நிலை ஏற்பட்டது. இதற்காக தமிழக அரசு 1970ஆம் ஆண்டில் குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கியது. அந்த வாரியமானது குடிசை பகுதிகளை அகற்றி அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி கொடுத்தது. ஆனால் அவ்வாறு உருவாக்கப்பட்ட குடிசை மாற்று வாரிய வீடுகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. குறிப்பாக மயிலாப்பூர் பகுதியில் உள்ள வள்ளீஸ்வரன் தோட்டம் பகுதியில் குடிசை மாற்று குடியிருப்புகளில் கடந்த 15 வருடங்களுக்கும் மேல் பராமரிக்கும் பணிகள் முறையாக செய்யாத காரணத்தால் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் ஆபத்துக்கள் நிறைந்ததாக மாறியிருக்கிறது.
அங்கு வாழும் மக்கள் ஒருவித அச்சத்துடன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழ்ந்து வருவதாக கூறுகின்றனர். ஏன்னா எம்ஜிஆர் கட்டி கொடுத்தது 84. அந்த 84 வருஷங்கும் போது உங்களுக்கு 15 வருஷமோ 16 வருஷமோ தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த இயர்லாம் தாண்டி முடிஞ்சு போச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கே வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு திரும்ப தான் அவங்களுக்கு கட்டி கொடுக்கணுமே தவிர வேறு எதுவும் பண்ணுற நிலைமையில இல்லை இப்போதைக்கு. அதனால் இதை வந்து அரசாங்கம் முன்னிருந்து பார்த்து அதிகாரிகள்லாம் எங்களையும் ஒரு மனுஷனாக பொறுப்பட்டு குழந்தைய நாங்களும் ஒரு உயிர் உள்ளவங்க தான் அப்படின்னு நினச்சி எங்களுக்கு அவங்க வந்து ஏதாவது முன்னின்று செஞ்சால் தான் வந்து இது. குடிசை மாற்று வாரியத்தால் சரியான பராமரிப்பு ஏதும் வழங்காத காரணத்தால் அடுக்கு மாடிகளில் படிக்கட்டுகள் உடைந்தும் சுவர்களில் மரங்கள் செடிகள் வேறுபடுத்து நிற்கிறது. பழுதடைந்த கழிவுநீர் வெளியேற்றும் குழாய்களை மாற்றாத காரணத்தால் வீடுகளில் நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ளது. குப்பைகளை அகற்றுவதற்கு கூட துப்புரவு பணியாளர்கள் வருவதில்லை என்றும் மின்சார கம்பிகள் பாதுகாப்பற்ற வகையில் இருப்பதால் மின்கசிவு அடிக்கடி ஏற்பட்டு விபத்துகளும் நடந்துள்ளதாக அதிர்ச்சி தெரிவிக்கின்றனர் அப்பகுதியில் வாழும் மக்கள். தண்ணி ஒரு லாரி அனுப்புறது கிடையாது, அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒரு அனுப்புறது கிடையாது. சரி கரண்ட்டு தான் அப்படி சொல்கிறாங்கன்னா கரண்ட்டுக்கும் ஒரு லைன் போகும், அப்படியே மேலே அப்படியே இந்த மூடக்கூட மாட்டாங்க, அந்த கேபிள் அப்படியே மேலே தெரியும். அன்றைக்கி ஒரு நாய் இதுவாகிடுச்சு, அந்த கேபிள் ஒயர் ஷாக் அடித்து ஒரு நாய் எகிரி வந்து விழுந்தது. அந்த அளவுக்கு இருக்குது. நாங்கள் குழந்தைங்க எங்கே விளையாட விடுவோம்? இவ்வாறு பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் குடியிருப்பின் மேற்பகுதி சீலிங் உடைந்து விழுவது, படிக்கட்டுகள் உடைந்து விழுவது தினம் தினம் நிகழ்வாக இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த வாரம் இக்குடியிருப்பின் ஹெச் பிளாக்கில் உள்ள வீட்டில் சீலிங் உடைந்து விழுந்ததில் அந்த வீட்டில் இருந்த 3 வயது பெண் குழந்தை யஷிதா படுகாயமடைந்தார். குடிசை மாற்று அதிகாரிகளிடம் பராமரிப்பு குறித்து பல முறை மனு அளித்தும் அவர்கள் அலட்சியத்தால் தான் விபத்துக்கள் நடந்து வருவதாக இப்பகுதி வாசிகள் கூறுகின்றனர். மேலே இருந்து எல்லா வீட்லையும் இடிஞ்சு சீலிங் இடிஞ்சு உழுது, அடிக்கடிக்கு எல்லார் வீட்லேயும் அப்படி தாங்குது. வெளியில் வீரில் விட்டுக்குது. எந்த நேரம் எப்படி இடிஞ்சு விழுன்னு தெரியல, பயந்து வாழறோம். 38 வருஷம் ஆகுது வீடு கட்டி. எப்போயோ ஒரு நேரம் வந்து பூசிட்டு போகிறாங்க. நான் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி அப்படியே தான் உழுது. நாங்கள் இதை விட்டால் எங்களுக்கெல்லாம் ஏழ்மையானவங்க. எங்களுக்கு வசதி இல்லை வெளியில் போகிறதுக்கு. என்னென்னு சொன்னால் வந்து இங்கே வந்து இன்றைக்கி வந்து ஒரு கே பிளாக் 4 இருக்கக்கூடிய அந்த ஸ்லீடிங் வந்து இடிஞ்சு விழுந்து குழந்தைக்கு 3 வயசு குழந்தைக்கு வந்து அடிபட்டிருக்கு. குழந்தையோட பேர் என்பது யச்சிதா. ஆனால் என்ன சொன்னால் இது வந்து முதல் நிகழ்ச்சி என்பது வந்து இன்றைக்கி இடிஞ்சு வருது. கடந்த ஒரு 4 மாதமாக தொடர்ச்சியாக வந்து வீடுகள் வந்து சீலிங் வந்து இடிஞ்சு விழுந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. இவ்வாறு அடிக்கடி குடிசை மாற்று குடியிருப்புகளில் விபத்துக்கள் நடப்பதற்கு குறித்து கட்டிடம் கட்டுவதில் அனுபவம் வாய்ந்தவர்களிடம் கேட்டபோது கட்டிடங்கள் உறுதியில்லாமல் கட்டப்படுவதற்கு காரணம் ஊழல், அரசு கட்டிடங்களில் பராமரிப்பதில் அலட்சியம் ஆகியவைதான் காரணம் என்கின்றனர். ஒப்பந்தம் எடுத்தவர் ஏற்கனவே டெண்டர் ஒரு தொகை நிர்ணயித்து அதில் குறைச்சி ஒப்பந்தம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவ்வளோ கமிஷன் போய் அவர் லாபம் பார்க்க வேண்டும் என்கிற பொழுது தரமற்ற பொருட்களை பயன்படுத்துகிறாரு. மணல் தரமாக இருக்காது, தண்ணி நல்ல தண்ணி இருக்காது, கிடைக்கிற உப்பு தண்ணி பயன்படுத்துவார். சிமெண்ட்டு கலப்படமாக இருக்கும், சிமெண்ட் ரேஷியோ குறைவாக இருக்கும். இவ்வளோ மணலுக்கு இவ்வளோ சிமெண்ட்டு அதெல்லாம் குறைப்பார். ஸோ இதெல்லாம் போட்டு கட்டுற போது, தரமற்ற செங்கல்ல வச்சு கட்டுற பொழுது கட்டிடத்தினுடைய தரம் இயற்கையாக குறைந்துவிடும். குடிசை மாற்று வாரியத்தின் குடியிருப்புகளில் நடைபெறும் விபத்துக்கள் நாளை அங்கு வசிக்கும் ஏழை மக்களின் உயிரை பறிக்கக்கூடியதாக மாறலாம். இந்த சூழ்நிலையை அலட்சியமாக அணுகாமல் வருமுன் காப்பது அரசு அதிகாரிகளின் முக்கிய கடமையாகும். ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு அலுவலக பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் கிருத்திகா இணைந்திருக்காங்க. கிருத்திகா, உங்களிடம் இருக்கக்கூடிய தகவல்களை பதிவு செய்யலாம். என்னென்ன திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு, பராமரிப்பு பணிகள் என்ன மாதிரியாக மேற்கொள்ளப்படுது, சுருக்கமாக பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக தேவேந்திரன், அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 48% பேர் நகர்ப்புறங்களை சார்ந்து வாழ்வதாக அரசு தெரிவிக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த 2001 2011 வரையிலான அந்த 10 ஆண்டு கணக்கில் பார்க்கும்போது சென்னையினுடைய பாப்புலேஷன், அதாவது சென்னையினுடைய மக்கள் தொகை என்பது 27% வரையில் உயர்ந்திருக்கிறது. அதே போல சென்னையில் உள்ள குடிசை பகுதிகளுடைய மக்களுடைய எண்ணிக்கை என்பது 105%, அதாவது 59 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் சென்னையில் மட்டும் குடிசை பகுதிகளில் வாழ்வதாக
அரசு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் குடிசை மாற்று வாரியம் சார்பாக தொடர்ந்து குடியிருப்புகள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டு பல வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களுக்காக கொடுக்கப்பட்டு வருகின்றன. இதே போல பார்க்கும்போது கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் அரசு கிட்டத்தட்ட 4900 கோடி வரையில் செலவு செய்து 38,500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை கட்டியிருக்கிறார்கள். அதே போல சென்னையிலும் பல்வேறு குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது குறிப்பாக இந்த 5 ஆண்டுகளில் உள்ள ஒரு முக்கியமான மாற்றம், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த 1% இடஒதுக்கீடு இந்த குடியிருப்புகளில் என்பது 3% மாற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது 2015, 2016 பொறுத்தவரையில் அனைவருக்குமான வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 1600 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து கிட்டத்தட்ட 38,000 குடியிருப்புகள் கட்டப்பட்டு. குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளினுடைய பணிகள் என்னவா இருந்துச்சு, குறிப்பாக அந்த 2011 2016 ஆண்டு காலகட்டத்திற்குள் என்ன மாதிரியான பணிகள் நடைபெற்று இருக்கின்றன பார்க்கலாம். சென்னை உட்பட இதர நகரங்களில் கிட்டத்தட்ட 3700 கோடி ரூபாய் செலவில் 62,609 குடியிருப்புகள் கட்டும் பணி 2011 2016 ஆண்டு காலகட்டத்தில் நடந்திருக்கிறது. அதே போல 2015-16 அந்த ஒரு ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1616 கோடி ரூபாய் செலவில் 38,500 குடியிருப்புகள் கட்டும் பணி நடந்திருக்கிறது. அதே போல பேரூராட்சி பகுதிகளில் 20,000 பசுமை வீடுகளை கட்டுவதற்காக 420 கோடி ரூபாய் செலவில் கட்டுமான பணிகள் நடந்திருக்கின்றது. இதில் 10,000 அனைவருக்கும் வீட்டு வசதி வாரிய திட்டத்தின் மூலமாகவும் நடைபெற்று இருக்கிறது. மேலும் சென்னை மற்றும் இதர நகரங்களில் 360 கோடி ரூபாய் செலவில் 4,500 பழுதடைந்த குடியிருப்புகளினுடைய மறு கட்டுமான பணி நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அதற்காக 360 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மதுரை தோப்பூர் உச்சப்பட்டி துணைக்கோள் நகரத்தில் 4,500 குடிசை வாசிகளை மறுகுடியமர்த்த திட்டம் வகுக்கப்பட்டு அந்த துணைக்கோள் நகரத்தில் பணிகளும் நடந்திருக்கின்றது. இது மாதிரியான பணிகள் நடந்துட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்து அங்கிருந்து அழைத்த தகவல்களுக்கு நன்றி. இது ஒரு சாம்பிள் தான். இங்கே இருக்கக்கூடிய நிலைமை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளினுடைய நிலைமையினுடைய சாம்பிள் தான் நம்ம பார்த்தோம். ஆனால் அதை தாண்டி இந்த சமூகத்தினுடைய அடித்தட்டு ஏழை எளிய மக்கள் தங்களுடைய உழைப்பு சக்தியை மொத்தமாக கொட்டி கொண்டிருப்பவர்கள், கொட்டியவர்கள், அவர்களுக்கான ஒரு சிறு ஊதியம் தான் இந்த மாதிரியான குடியிருப்புகள், மற்ற சலுகைகளோ. ஆனால் அது கூட சரியாக சென்று சேராமல் இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது, கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர்களுக்கான உரிய உறைவிடங்கள் ஏற்படுத்தி தருவதோடு அது உரிய பராமரிப்பிலும் இருக்க வேண்டும். அதற்கான உரியவர்கள் சரியான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.